ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1076 ஆரம்பிக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாற்று சித்தாந்தக்காரர்களிலும் ஒரு சித்தாந்த முத்திரையும் குத்தி கொள்ளாத பொது கவிகளும் கூட மகா அனுபவிகளாக இருந்தவர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் அத்வைத சத்தியங்களையே கொட்டியிருக்கிறார்கள். புத்திபூர்வமாக மற்ற சித்தாந்திகள் அவ்வளவு பேரும் பிரதான சத்ருவாக தாக்குவதும் அத்வைதம்தான். அவர்களே அனுபவபூர்வமாக உச்சாணிக்கு போகும்போது தங்களை அறியாமலேயே பிரகடனம் பண்ணுவதும் அத்வைதம்தான். மத சித்தாந்திகள் கவிகள்தான் என்றில்லை. நவீன பௌதீக விஞ்ஞானிகளில் கூட ரொம்ப பெரியவர்களாக உள்ள ஐன்ஸ்டீன், சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் போன்றவர்கள் அத்வைத பாஷையில்தான் பேசுகிறார்கள். பௌதீக தாதுக்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று வேதமான வேறு வேறு வஸ்துக்கள் என்று விஞ்ஞானம் இப்பொழுது பழசாகிவிட்டது. புது சயின்ஸின்படி ஏகமான சக்தி ஒன்றின் விதவிதமான தோற்றம்தான் எல்லாமும். இந்த பௌதீக பிரபஞ்சத்தில் எதுவும் தன்னில் தன்னாகவே சத்தியமாக இல்லாமல், அப்சல்யூட்டாக இல்லாமல் ஒன்றோடு ஒன்று சார்புபடுத்தி பார்க்கும்போது சத்தியம் மாதிரி இருக்கும் ரிலேட்டிவ் ரியாலிட்டி உள்ளது போல்தான் என்று புது சயின்ஸ் சொல்வது ஆச்சாரியாளுடைய பிரதிபாசிக சத்திய கொள்கையின் ஒரு ரூபம்தான். இப்படி சகல மதசாரமாகவும் மதத்துக்கு விரோதமானது என்று நினைக்கும் சயின்ஸுக்கும் கூட சாரமாகவும் உள்ள பூர்ண சித்தாந்தத்தை ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார். எல்லா இடத்திற்கும் திக்விஜயம் பண்ணி அந்த சித்தாந்தத்தை வருஷித்து சாந்தமும் பிரேமையும் ஆனந்தம் எங்கேயும் எல்லோரிடம் நிறைந்திருக்கும்படி பண்ணினார். ஆச்சாரியால் என்றால் சாந்தம், பிரேமை, ஆனந்தம் என்றுதான் அர்த்தம். அந்த மூன்றையும் சேர்த்துத்தான் ஷம் என்பது. சங்கரர் செய்த சம், ஒற்றுமை என்பது அதுதான். ஒன்றாக போய்விடுவது. ஒற்றுமை என்றால் சுவாமியோடு ஒன்றாய் போய்விடுவது மட்டுமில்லை, அதே சுவாமிதானே இத்தனையும் என்பதால் ஜீவ சமூகம் முழுதோடும் ஒன்றாய் போய்விடுவதும் தான். ஒருமைப்பாடு என்று சொல்வதை இப்படி அத்வைத அடிப்படையால் நிஜமாக ஏற்படுத்தினார். எல்லோரும் பிரேமையில் சாந்தியில் ஒன்றாகவே போக ஆச்சாரியால் அப்பப்போ அவர் விஷயமாக ஆராய்ச்சி என்று இறங்கி எந்த காலத்தில் பிறந்தார், எங்கெங்கே போனார், என்னென்ன பண்ணினாரா இல்லையா என்றெல்லாம் பார்ப்பதில் அபிப்பிராய பேதங்கள் புறப்படுவதை பார்க்கும்போது ஆச்சாரியால் சமாதானத்துக்கே வந்தார். ஆராய்ச்சி என்று எதையாவது கிளப்பி அவர் விஷயமாகவே சர்ச்சை சண்டை என்று கிளம்பிவிட்டால் இதைவிட அபச்சாரம் இல்லை போலிருக்கே என்று கூட தோன்றியதை சொல்லணும், அதனால் சொன்னேன். நாம் ஆராய்ச்சியால் கண்டுபிடிப்பதையெல்லாம் விட முக்கியம் அவர் பெயரில் நாம் அத்தனை பேரும் பிரேமையில் ஒற்றுமையாய் இருப்பதுதான். அப்பொழுதுதான் நாம் நிஜமான ஆச்சாரிய சிஷ்யர்கள். ஸ்ரீசங்கர மடங்கள் தாம் வேதாந்தத்தால் நிலைநிறுத்திய ஆத்மீய சமூக ஒற்றுமையும் அந்த வேதாந்த மதமும் என்றென்றும் லோகத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார். அதற்காக அநேக மடங்களை ஸ்தாபித்து தம்முடைய சிஷ்யர்களை அவற்றில் ஆச்சாரியர்களாக வைத்தார். இவை அத்வைத வேதாந்தத்தை சொல்ல மட்டும் ஏற்பட்டவை அல்ல. அதற்கு அதிகாரிகளாக கொஞ்சம் பேரே இருப்பார்கள். ஜனசமூகம் முழுவதையும் அந்த கோல் பக்கம் திருப்பி விடுவதற்கு கர்மானுஷ்டானத்தையும் பக்தியும் வேதசாஸ்திர நம்பிக்கையும் வளர்த்து கொடுக்க வேண்டும். சாஸ்திர விஷயமாக ஜனங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும். சர்ச்சைகளுக்கு தீர்ப்பு பண்ண வேண்டும். இவை எல்லாவற்றையும் செய்வதற்கே தர்மபீடங்களாக ஆச்சாரியால் மடஸ்தாபனம் பண்ணியது. சிங்கேரி, துவாரகை, பூரி, பத்ரி, காஞ்சி என்ற 5 பிரதான மடங்கள். இன்னும் பலவும் அவர் ஸ்தாபித்ததாக தெரிகிறது. இப்படி அநேகம் அவர் ஸ்தாபித்ததாகத்தான் இருக்க வேண்டும். இத்தனாம் பெரிய உபகண்டத்தில் மத வளர்ச்சி குன்றாமல் ரட்சித்து கொடுப்பதற்கு ரயிலா தபாலா இல்லாத காலத்தில் 1000 மைலுக்கு ஒரு மடம் என்று 5 ஸ்தாபித்திருந்தால் போதுமானதாக இருந்திருக்குமா? ஆர்யாவர்த்தம் என்று ஹார்ட்லேண்ட் ஆக விந்தியமலைக்கு வடக்கே உள்ள விஸ்தாரமான பிரதேசத்தில் இமயக்கோடியில் அதாவது பத்ரிநாதத்தில் இப்பவும் கூட சிரமப்பட்டே அடையக்கூடியதாக உள்ள இடத்தில் ஒரு மடம், கிழக்கு மேற்கு சமுத்திர கரையோரங்களில் ஒவ்வொரு மடம் மட்டும் ஸ்தாபித்தால் போதும் என்று அவர் நினைத்திருக்க முடியுமா? அதனால் இன்னும் பல ஸ்தாபித்தே இருக்க வேண்டும். பிற்காலத்தில் துருஷ்கர்கள் பண்ணிய அதாகதத்தில் எத்தனை ஆலயங்கள் தூளாயின. காசி விஸ்வநாதர் மாத்திரமே எத்தனை தடவை இடுபட்டு கட்ட வேண்டி இருந்திருக்கிறது. ராமனும் கிருஷ்ணனும் பிறந்து வளர்ந்த அயோத்தியில், மதுராவில் ஒரு பிராச்சீனமான ஆலயமாவது இன்றைக்கும் இருக்கிறதா? இந்து மதம் என்று காட்டிக்கொள்ளவே பயப்படும்படியாக, வேதசப்பம் எழுப்பவே பயப்படும்படியாக எத்தனை கொடுமை அக்கிரம் நடந்திருக்கிறது. முக்கியமாக இந்து தர்ம பீடங்களைத்தானே எதிரிகள் தாக்கியிருப்பார்கள்.
இந்த பேயாட்டத்தில் அநேக மடங்கள் மங்கி போயிருக்க வேண்டும், சில எடுபட்டே போயிருக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.